கற்றுக்கு இங்கே வந்து நாங்கள் காபத்தில் போய் கிட்ட நீ படியிலேருந்து இறங்கணுண்ணா அந்நியமாவை காண முடி கேட்டுருக்குறீங்க எல்லோரும் எல்லா மக்களும். நான் இப்போ காவுக்கு போகிறேன், மூச்சு வந்துச்சு, மாத்திரை போட்டேன். உட்காந்துக்கிட்டு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய நினைவுகள் எனக்கு நிறையா. துவாச்சிங்க, நானும் துவாச்சேன். சலாம் இல்லை அனிமா இறங்கி வந்துட்டாங்க. நம்ம கஷ்டமாக இருந்துச்சா? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, கஷ்டம் இல்லை. அது பார்க்கணுன்னு ரொம்ப பிடிப்பாகிடுச்சுங்க. இந்த ஆர்வத்தில் வழி தெரியல. ஆமாம், இந்த படிக்கட்டு பார்த்துக்கிட்டு இதிலிருந்து இறங்கி வந்துருக்கிறேன். நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக முடியுது. ஆனால் தொட்டுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தொட தான் போகிறோம், கண்டிப்பாக தொட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அதனால நான் எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. வாழ்நாள் பூரா இன்னும் எனக்கு கிடைக்க நல்லா அந்த உதவி இன்ஷாஅல்லாஹ். நம்ம கண்ணு கட்டின தூரத்தில் தான் காபா இருக்கு. வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் காபாவை பார்க்க போகிறீங்க இன்ஷாஅல்லாஹ். அது வந்து நம்ம கரம் சர்வீஸில் வந்து ரொம்ப வந்து ரொம்ப தீவிரமாக நல்லா செய்கிறாங்க. ரொம்ப நல்லா பாதுகாக்கிறாங்க. அல்லாவுக்கு அடுத்தபடியா அல்லாஹ் மிகப்பெரியவன். சலாம். கையிலே வச்சுக்கோங்க, எதுங்க தேவைப்படும்ல. இப்போ இந்த டைமில் எப்போவுமே கூட்டமே இருக்காது. அதனால தான் இந்த டைமில் நான் கூட்டம் வருது. இந்த கூட்டமும் இருக்காது. அவங்கள பற்றி இதை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவேன். எங்கள் வீட்டில் போய் சமையலில் நிற்கும்போது சொல்லிடுவேன் எல்லா மக்களும். ஆமாம், அதை சொல்கிறாங்க. பாக்கியம், பெரிய பாக்கியம். எல்லா மக்களும் நிறையா பார்க்குறீங்க. அளவுக்கு அதிகமாக அல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொடுத்து என் வாழ்க்கையிலே வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நான் பார்க்குற மக்கள் கூட்டம். நம்ம எவ்வளோ தெரியாமல் இருந்திருக்கோம். இப்போ தெரிஞ்சு நான் இவ்வளோ வயசாகி வந்திருக்கிறேன். சின்ன வயசில் எங்கள் ஊரில் ஆக்காட்சியாவும் அவங்க கொண்டாடி வந்தாங்க. நான் ஒரு 10 வயசில் கடல் தண்ணியில் கடல் தண்ணியில் கப்பலில் வந்தால் இங்கே ஊராட்சி கட்சி செய்ய கட்சிலாம் ரொம்ப 2 மாதம் 3 மாதம் 10 வயசு. அப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம் ஆகுது. எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. எல்லா மக்களுக்காகவும் துவா செய்கிறேன். உலகம் ஊர் மக்கள் நம்ம மக்கள்கள் எல்லாருக்கும் அவங்க அறம் சரி. அவங்க பேர் சிராஜுதீன். ஆமாம், அவங்களுக்கும் எல்லாரும் துவா செய்யணும். நாங்கள் எல்லாருக்கும் நாங்களும் துவா செய்யணும். ஆமாம், நல்லபடியாக எல்லாத்தையும் நல்லா ஆக்கி வைக்க. நல்லா சில இப்போ முடிஞ்சா கொஞ்சம் கூட்டம் கம்மியான உடனே உள்ள காபத்துல்லா போய் கூப்பிட்டு போகிறேன். சில தொட்டு எல்லாருக்காகவும் குடும்பம் அப்படி நம்ம நார்மலாக தொட்டு துவா செய்யுங்க. நார்மலாக நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறத நம்மளுடைய தேவைகள் எல்லாருக்காகவும் இன்ஷாஅல்லாஹ் துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய முகத்தை நெஞ்சை வந்து அந்த காபத்துல்லா பக்கத்தில் கதவுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வச்சு துவா செய்வாங்க. இப்போ அந்த இடத்துல ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம இந்த இடத்துல போய் நம்ம துவா செய்வோம். இந்த ஒரு கோல்டன் கலரில் லைன் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு மூளை. இந்த மூளைக்கு பேர் தான் யமன் மூளைன்னு சொல்லுவாங்க. அந்த மூளையை போய் நம்ம தொட்டாலே நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் காபத்துல்லால. இல்லை, மூளை தொடுறது கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நம்ம அதுக்கு பக்கத்தில் நமக்கு நார்மலாக காபத்துல்லாவை போய் தொட ட்ரை பண்ணுவோம். ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். ஆமாம், ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். ஆனால் அந்த இங்கே இருக்கிறது மாதிரி தெரியுது எனக்கு. பக்கந்தமாக இருக்குது, ஓடி போய் தொட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக. சின்ன வயசாக இருந்தால் நான் ஓடி போயிடுவேன், போயே தொட்டுருவேன். அந்த இடத்துல போகும்போது நெருக்கமாக. ஆமாம், ரொம்ப கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இப்போ இன்ஷாஅல்லாஹ் நம்ம கஷ்டப்பட்டு போய் இல்லை பரவாயில்ல, அவ்வளோ மெதுவாக போகிறாங்கம்மா. வாட்டு வெளியே போகிறாங்க. இந்த சைடு வாங்க, மேலே சைடு வாங்க. கஷ்டமாக இருக்காமா உங்களுக்கு? இல்லை இல்லை, அவ்வளோதாம்மா. போயிடும். நீங்கள் பின்னாடி நின்றுக்காங்க. அப்படியே உள்ள போயிருங்கம்மா. அப்படி இடத்த பிடிச்சிக்கோங்க. அப்படியே இருங்க அவரை வந்து இருங்க. அந்த அம்மா வழியே வந்துட்டோம். நீங்கள் உங்களுடைய உள்ள போயிரு.
தொட்டிங்களாம்மா? தொட்டுச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு நிலை கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். இடிக்காதியம்மா. ரொம்ப நெருக்கடியாக ஓகே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே ரெண்டுக்கங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே ரெண்டுக்கங்க. அக்கா தொட்டுட்டு வரணும். ஓகே ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். لا 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 نفر يجي واحد واحد نفر يجي வந்துட்டோம் வெளியே பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. வாங்க வாங்க இன்னும் அந்த சைடு போயிடுவோம். அங்கே உட்காந்து கேட்கலாம். நம்மளுடைய வாழ்நாள் கனவு கனவு இன்னைக்கு நிவர்த்தி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா மக்களுக்கும் தெரியும். நல்லா போய் நான் போய் கபத்துல பள்ளியிட்ட தொட்டு கையை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து நல்ல எல்லா மக்களுக்கும் நல்ல இதை கொடுக்கணும். அவங்க தான் எனக்கு புள்ள மாதிரி இருந்து கூட்டிகிட்டு போனாங்க. நல்ல ஆரோக்கியத்தையும் அவங்களுக்கும் நல்ல சுகத்தையும் கொடுத்து நீண்ட ஆயுள சென்ற வயசு போய் இன்னும் 100 வயசுக்கு மேலே இருக்கிறப்ப எல்லாம் உதவி செய்யணும். நல்ல மாதிரி எல்லாம் செய்யணும். அதுதான் நான் கேட்குறேன். எல்லா துவாவும் தாய் தகப்பனுக்கு தான். ஆமாம், அவங்களுடைய முயற்சி தான் எல்லாமே. இப்போ நாளைக்கு நம்ம ஒரு உம்ரா பண்ணுவோமா? சரி, உம்ரா பண்ணிடுவோம். அத்தாவுக்கு தான் பண்ணணும், அம்மாவுக்கு. இப்போ இதே மாதிரி இந்த டைமை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச நேரம்லாம் இந்த டைமில் வந்து இங்கே உட்காந்து துவா செஞ்சுட்டு முடிஞ்சா காபாவை தொட்டுட்டு எல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி. ஆமாம், நீங்கள் எப்போ வேணுமோ சொல்லுங்கள். இந்த மாதிரி டைமில் நான் வந்து கூப்பிட்டு வந்துக்கிறேன் உங்களை. பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துக்கிட்டோம்ல எல்லாம் வழி. ஆமாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. அக்காளுக்கும் தெரியும். 5 நிமிஷம் கூட ஆகலை. ஒரு சேரை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதை விட என்ன ரூமோட கொண்டு வந்து அழகாக தொடச்சாங்க. டயத்தோட எப்போ கூட்டம் கொஞ்சம் குறையும். இங்கே நெருக்கத்தான் செய்வாங்க, கொஞ்சம் எடுப்பாங்க. நான் துவாச்சையில் நீனும் அக்கால் வந்துருங்க இன்ஷால்லா. நாங்கள் நீங்கள் அதெல்லாம் நல்லா கவனம்லாம் நல்லா கவனிப்பாங்க. كيف هذا الشيء اوبن؟ لا هذا அந்த அவங்க வந்தது யாரு வந்தது? போலீஸு. இல்லை இப்போ நம்ம வீடியோ எடுத்தோம்ல கேமராவில், அம்மாடி இந்த மாதிரி கேமரா வச்சுலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஃபோனில் எடுத்துக்காங்க, இது எடுக்கிறாங்களா? ஃபோனில் எடுத்துக்க. அதனால தான் ஃபோனில் எடுத்து. இவ்வளவுலாம் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. வந்து இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களப்பா. அதையும் சொல்லக்கூடாதுமா, இங்கே வெளியில் போய் சொல்லிங்க. ஆமாம் ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இபாதத் செய்கிற இடம், இங்கே வந்து இது பண்ணுவாங்க. வெளியில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, நல்லது. எடுத்துகிட்டே வச்சுருங்க. ஆமாம், நல்ல வேலை எடுத்து அழிக்காமல் இருந்தாங்க. அது வரையும் சொல்லுவாங்க. அதோட வச்சுருங்க, அப்படியே பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஆமாம், அவ்வளவுதான்.